1 ஸ்பூன் தேன் உங்கள் உடலுக்கு நல்லதா அல்லது ஸ்லோலி டேமேஜ் பண்ணதா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. கடைசியில் சொல்கிற ஹிடன் ட்ரூத் தெரிஞ்ச பிறகு நீங்கள் வாங்குற ஹனி பிராண்டையே சேஞ்ச் பண்ணலாம். நம்ம வீட்டில் ஆல்மோஸ்ட் எல்லாரும் தேன் யூஸ் பண்ணுவோம். கோல்டு வந்தால் ஹனி, வெயிட் லாஸ்னா ஹனி, ஹெல்த்தினா ஹனி. ஆனால் உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நீங்கள் தினமும் யூஸ் பண்ணுற அந்த ஹனி உண்மையிலேயே பியூர் ஹனி தானா? இதுதான் மோஸ்ட் பீப்புள் செக் பண்ணவே மாட்டாங்க. சரி, முதல்ல ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட். தேன் மட்டும்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கெடாமல் இருக்கும் ஒரு நேச்சுரல் ஃபுட். ஆனுங்க, சயின்டிஸ்ட் பல எஜிப்சியன் டாமில் கண்டுபிடித்த ஹனி கூட இன்னும் எடிபிள் கண்டிஷனில் இருந்ததா. இமேஜின் பண்ணி பாருங்க, அவ்வளோ பவர்ஃபுல் நேச்சுரல் ஃபுட் இது. ஆனால் இதுக்கு பின்னாடி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ் இருக்கு. தேனில் நேச்சுரல் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம். அதனால்தான் பழைய காலத்தில் பூன்ஸுக்கும் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. இதை கேட்டுட்டு அதிகமாக ஹனி சாப்பிட ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா இதில் பெரிய ட்விஸ்டும் இருக்கு. தேன் ஹெல்த்தி தான், ஆனால் மார்க்கெட்டில் கிடைக்கின்ற எல்லா ஹனியும் ஹெல்த்தி இல்லை. இதுதான் பிக்கஸ்ட் ப்ராப்ளம்ங்க. சில ப்ராடக்ட்ஸில் சுகர் சிரப், ஆர்டிஃபிஷியல்ஸ் குளுக்கோஸ், அதிக ப்ராசஸிங் கூட இருக்கலாம். அதனால லேபிளில் ஹனின்னு இருந்தாலும் அதுக்குள்ள ரியல் நேச்சுரல் பெனிஃபிட்ஸ் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இதனால்தான் சில ஹனி யூஸ் பண்ணியும் பெனிஃபிட்ஸ் தெரியலன்னு சொல்லுவாங்க. அதனால் ரா ஹனி அல்லது ட்ரஸ்டட் குவாலிட்டி பிராண்ட் சூஸ் பண்ணுவது இம்பார்ட்டன்ட். பியூர் ஹனி யூஸ்வலி திக்காக இருக்கும், நேச்சுரல் ஸ்மெல் இருக்கும் மற்றும் மிக அதிக வாட்டர் ஃபீல் ஆகாது. ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 100% பியூரிட்டி வீட்டில் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் பெஸ்ட் ஆப்ஷன் ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்து வாங்குவது தான். பல அத்லெட்டிக்ஸ் ஒர்க் அவுட்ஸ் முன்னாடி ஹனி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஹனியில் இருக்கிற நேச்சுரல் சுகர்ஸ் குயிக் எனர்ஜி கொடுக்க உதவலாம். 1 ஸ்பூன் ஹனி சிலருக்கு இன்ஸ்டன்ட் ரெஃப்ரெஷ் மாதிரி ஃபீல் கொடுக்கலாம். சுகர் போல் ஸ்வீட்னஸ் இருந்தாலும் ரா ஹனியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கூட இருக்கின்றது. அதாவது பாடி செல்ஸ் டேமேஜ் ஆகிறதை ரெடியூஸ் பண்ண சப்போர்ட் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும்னா உடலை ப்ரொடெக்ட் பண்ண உதவக்கூடிய நேச்சுரல் காம்பவுண்ட்ஸ் இதில் இருக்கின்றது. கோல்டு காஃப் உள்ளவங்க வார்ம் வாட்டர் ப்ளஸ் ஹனி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது த்ராட்க்கு சூத்திங் ஃபீல் கொடுக்கலாம். சில பேரண்ட்ஸ் கூட வீட்டிலேயே இந்த ரெமெடி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் முக்கியமான வார்னிங் என்னென்னா, 1 வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு ஹனி கொடுக்கக்கூடாது. சில நைட் டைமில் கொஞ்சம் ஹனி எடுத்துக்கிட்டால் பெட்டர் ஸ்லீப் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மார்னிங் வார்ம் வாட்டர் ப்ளஸ் ஹனி காம்பினேஷன்ஸ் டைஜஷனுக்கு பாப்புலர். இதில் எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஹெல்த்தின்னு நினச்சி அதிகமாக யூஸ் பண்ணுறது, கொதிக்கும் ஹாட் வாட்டரில் ஹனி மிக்ஸ் பண்ணுறது. வார்ம் வாட்டர் ஓகே, ஆனால் பாய்லிங் ஹீட் அவாய்ட் பண்ணுவது பெட்டர். தேன் ஹெல்த்தி, ஆனாலும் அது ஸ்டில் சுகர் தான். டூ மச் எடுத்துக்கிட்டால் கேலரிஸ் மற்றும் சுகர் இன்டேக் அதிகரிக்கலாம். அதனால் மாடரேஷன்ஸ் தான் கீ. 1 ஸ்மால் ஸ்பூன் ஹனிக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான பீஸோட வேலை இருக்கு, நேச்சரோட சயின்ஸ் இருக்கு. அதனால் குவாலிட்டி ஹனி சூஸ் பண்ணுங்க, ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த ஹெல்த் டாபிக் பற்றி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.